நம் அனைவரின் மீது இறைவன் சாந்தியும் சமாதானம் உரித்தாகட்டுமாக என்ற அன்பு வாழ்த்துக்களோடு அன்புடன் ரியாஸ். இந்த வார டாப்பிக்கில் 7 டைப்ஸ் ஆஃப் டெலிகேஷன்ஸ் இந்த பிஸ்னஸ். 7 விதமான எக்ஸிட் நம்ம பிஸ்னஸில் இருந்து என்னென்ன மாதிரியான எக்ஸிட், எக்ஸிட் 1, எக்ஸிட் 2, எக்ஸிட் 3 அப்படின்னு சொல்லி ஒரு 7 எக்ஸிட்டை இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இது நான் கற்றுக்கொண்ட பாடம். இதில் ஆஸ் அ பிஸ்னஸ் மேனாக இனிஷியலாக நம்ம கம்பெனி ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் நாம் மாத்திரம்தான் இருந்திருப்போம். நாம் தான் கொட்டேஷன் அடிப்போம், நாம் தான் டெலிவரி நோட் பண்ணுவோம், இன்வாய்ஸ் பண்ணுவோம், கலெக்ஷன் பண்ணுவோம், டெபாசிட் பண்ணுவோம், திருப்பி கஸ்டமரை போய் மீட் பண்ணுவோம். இதெல்லாம் இனிஷியல் ஸ்டேஜில் எல்லா பிஸ்னஸ் பீப்புளுமே முதல்ல ஆரம்பிக்கும் போது பண்ணியிருப்போம். எதுக்காகனா அந்த எக்ஸ்பென்ஸை குறைக்கிறதுக்காக. அதுக்கப்புறமா ஸ்லோலி கம்பெனி பில்ட் ஆகும்போது என்ன நினைக்கணும்னா அதிலேயே நம்ம டேஸ்ட்டு பார்த்துடக்கூடாது. ஃபஸ்ட்டு எக்ஸிட்டு பிஸ்னஸில் அந்த டெலிகேஷன் எங்கே வரணும்னா 7 டைப்ஸ் ஆஃப் டெலிகேஷன்ஸ் வச்சுக்கோங்களேன். அதில் ஃபஸ்ட்டு எக்ஸிட் எங்கேருந்து எடுக்கணும்னா அட்மின் டாஸ்க்லேருந்து எடுக்கணும். அட்மின் ஒர்க்கை பண்ணுறது, அதாவது உங்களுடைய ஒரு செக்ரட்டரியோ இல்லை ஒரு கோஆர்டினேட்டர் ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணிவிட்டு அவர் கொட்டேஷன் கொடுக்கறது, இன்வாய்ஸிங் பண்ணுறதை பார்க்குறது, இதெல்லாம் அந்த அட்மின் ரிலேட்டட் டாஸ்க்கு முதல்ல எக்ஸிட் ஆகணும். நம்பர் 2 டெலிவரபிள்ஸ், டெலிவரி ரிலேட்டட் திங்ஸ். நான் தான் போய் செக்கை கலெக்ட் பண்ணுவேன், நான் தான் பேங்கில் டெபாசிட் பண்ணுவேன், சில சமயங்களில் நான் தான் வண்டி எங்கிட்ட இருக்கிறனால நான் டெலிவரி பண்ணுவேன்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா. அந்த டெலிவரபிள்ஸ்லேருந்து செகண்டில் எக்ஸிட் ஆகணும். நம்பர் 3 சேல்ஸ்லேருந்து எக்ஸிட் ஆகணும் ஆஸ் அ பிஸ்னஸ் ஓனராக. நம்பர் 4 மார்க்கெட்டிங்லேருந்து எக்ஸிட் ஆகணும். நம்பர் 5 ஆப்ரேஷன்ஸ்லேருந்து எக்ஸிட் ஆகணும். நம்பர் 6 மேனேஜ்மெண்ட்லேருந்து எக்ஸிட் ஆகணும். நம்பர் 7 உங்களுடைய பிஸ்னஸ்லேருந்தே நீங்கள் எக்ஸிட் ஆகணும். இந்த 7 டைப்ஸ் ஆஃப் டெலிகேஷன்ஸை பண்ணக்கூடிய பீப்புள் தான் தங்களுடைய பிஸ்னஸை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு வேகமாக ஸ்கேல் அப் பண்ணி நகர்த்திட்டு போவாங்க. இப்போ இமேஜின் பண்ணி பாருங்களேன், என்னுடைய அட்மின் ரிலேட்டட் டாஸ்க்குக்கு நான் தேவையில்லை, என்னுடைய டெலிவரபிள்ஸ்க்கு நான் தேவையில்லை, என்னுடைய மார்க்கெட்டிங்க்கு நான் தேவையில்லை, என்னுடைய சேல்ஸுக்கு நான் தேவையில்லை, என்னோடய ஆப்ரேஷன்ஸுக்கு நான் தேவையில்லை, என்னோடய மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் தேவையில்லை. அப்போ நான் எங்கே இருப்பேன்? நான் என்ன கான்சன்ட்ரேட் பண்ணுவேன்? எனக்குள்ளான டைம் நிறைய எங்கே கிடைக்கும்னா நான் புதுதாக என்ன பண்ணணும், வேறு என்ன மாதிரியான இப்போ அடுத்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் துபாயில் பிஸ்னஸ் பண்ணினா நான் எப்படி அபுதாபியில் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், அனதர் பிரான்ச்சை ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை அதர் கண்ட்ரியில் சவுதியில் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், அப்படி. அதாவது மேப் இஸ் நாட் த டெரிட்டரின்னு சொல்லுவாங்க. இந்த உலகம் மேப் எங்கே வரைக்கும் இருக்குதோ அங்கே வரைக்கும் உங்களோட பிஸ்னஸை கொண்டு போகணுங்கிறது உங்களோட டார்கெட்டாக இருந்ததுன்னா நீங்கள் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையிலேருந்து நீங்கள் வெளியே வரணுமா வேண்டாமா? ஸோ அதை தான் பார்க்கணும். யூ கேன் ஃபைண்ட் த பீப்புள் ஃபார் அவங்களுடைய டைமை கொடுத்துட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு பீப்புள் கிடப்பாங்க, ஸ்கில்லை கொடுத்துட்டு மணி பண்ணுறதுக்கு பீப்புள் கிடப்பாங்க. நீங்கள் மணி டு மணியை பண்ணணும், அதை ஸ்கேலப் பண்ணணும். ஸோ ஒரு கட்டத்தில் பிஸ்னஸ்மேன் நல்ல வெல் எஸ்டாப்ளிஷ்டு கம்பெனியோட பிஸ்னஸ்மேன் ஓனர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க டே டு டே ஆப்ரேஷன்ஸ் இருக்க மாட்டாங்க. அவங்க எப்படி அந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணாங்கன்னா இந்த 7 டைப் ஆஃப் டெலிகேஷன்ஸை டைம் டு டைம் ஸ்லோலி பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருந்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப்பில் இருந்ததுனாலும் இந்த 7 டைப்ஸ் ஆஃப் டெலிகேஷனை தெரிஞ்சுட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பில் இருந்தும் எப்போ எக்ஸிட் ஆகிறீங்கிறத நீங்கள் பிளான் பண்ணிக்கிடணும். இந்த எக்ஸிட்டை நம்ம எப்படி விளங்கிடணும்னா சரியான நேரத்தில் சரியான விஷயங்களை செய்யணும். சரியான விஷயங்களை கூட தவறான நேரங்களில் செய்யக்கூடாது. அதாவது நம்ம எந்த சமயத்தில் அந்த அட்மிட்லேருந்து எக்ஸிட் ஆகணுமோ அந்த டயத்தில் நீங்கள் எக்ஸிட் ஆகிருக்கணும். நீங்கள் அந்த காலம் கடந்து போய் அதை திருப்பி எக்ஸிட் அடிச்சிங்கன்னா நீங்கள் பண்ணியிருப்பீங்க இல்லையா அந்த டைம், அது ரொம்ப வேஸ்ட் ஆகிரும். இதுக்கு அழகான ஒரு கதை சொல்லுவாங்க. நான் யார் சொன்னாங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அது எப்படி இருக்கும்னா ஒரு வேடன் ஒரு பூனையை வேட்டையாடி கொண்டு போட்டிருப்பான். காலையில் இருந்து அந்த பூனை பசியோடு இருந்திருக்கும். கரெக்டாக அந்த வேடன்ட்ட மாட்டிடும். இந்த வேடனும் காலையில் இருந்து வேட்டைக்காண்டி வந்தவனுக்கு ரொம்ப நேரம் கழிச்சு இது கிடச்சிருக்கும். அவனும் சாப்பிட்ருக்க மாட்டான். இதை பிடிச்சி பூனையை இது பண்ணி பிடிச்சி போட்டு என்ன பண்ணுவான், கேட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு சாப்பிட போயிட்டு பார்க்கலாங்கிறதுக்காண்டி போயிருப்பான், அதை எடுத்துகிட்டு போகலான்னு. இதை ஒரு 2 எலி பார்த்துக்கிட்டு இருக்கும், ஒரு தாய் எலியும் ஒரு குட்டி எலியும். இப்போ என்ன பண்ணும், இந்த குட்டி எலி தாய் எலிகிட்ட சொல்லும், நாம் அந்த பூனை அங்கிள் கஷ்டப்படுறாங்களா, நம்ம ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு சொன்ன உடனே அந்த தாய் எலியும் குட்டி எலியுமா போய் அந்த வலையை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணுவாங்களாம். கட் பண்ணும்போது எலிக்கு வேகமாக கட் பண்ண தெரிஞ்சாலுமே இந்த தாய் எலி ரொம்ப ஸ்லோவாக கட் பண்ணும். அப்போ இந்த குட்டி எலி கேட்கும், ஏன் ஸ்லோவாக பண்ணுறோமா, நம்ம தான் வேகமாக கட் பண்ணுவோமே, அந்த வேடன் வர்றதுக்குள்ளே சீக்கிரமாக கட் பண்ணிடலாமான்னு அந்த தாய் எலிகிட்ட சொல்லுமா. தாய் எலி பதில் சொல்லாமல் சொல்கிறத மட்டும் செய் அப்படின்னு சொல்லிட்டு அது மெதுவாகவே கட் பண்ணும். ஒரு ஸ்டேஜ் வரும், வேடன் கரெக்டாக உள்ள என்ட்ரி கொடுப்பான், கேட்டை ஓப்பன் பண்ணுற சவுண்டு வரவும் இந்த தாய் எலி வேகமாக அந்த வலையை கட் பண்ண ஆரம்பிக்கும்.
இதை பார்த்த குட்டி எலியும் தாய் எலி சொல்கிற மாதிரியே வேகமாக அதுவும் கட் பண்ணும். எந்த அளவுக்கு டைம் கரெக்டாக இருக்குன்னா அந்த வேடன் உள்ளே என்ட்ரு ஆகுறதுக்கும் இந்த எலி முழுவதுமாக அந்த வலையை கட் பண்ணுறதுக்கும் அந்த பூனை பாஞ்சு ஒரு இடத்துல போய் ஒதுங்கிறதுக்கும் இந்த 2 எலி இன்னொரு இடத்துல ஒதுங்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த குட்டி எலி மூச்சு வாங்கும். கடுமையாக மூச்சு வாங்கினோடனே அது தாயிலிட்ட கேட்கும், ஏம்மா இதைத்தானே நான் முதல்லையே சொன்னேன் வேகமாக கட் பண்ணலான்னு, நீ ஏன் அதை அவ்வளோ நேரம் வச்சு அவன் வரும்போது அவசர அவசரமாக பண்ணேன்னு கேட்குமா. அப்போ அந்த தாய் எலி சொல்லும், காலையிலேருந்து பூனை பசியோடு இருக்குது, அது தப்பிக்க விட்டுட்டேன், முதல்லையே நம்ம வேகமாக கட் பண்ணிட்டோம்னா முதல் இறை அது யாருக்கு, நானும் நீனும் தான். ரெண்டாவதாக நாம் பூனை எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அதே சமயத்தில் நாம் உயிரையும் பாதுகாத்துக்கணும். அதனால் எப்போதுமே செய்ய வேண்டிய விஷயங்களை சரியான நேரத்தில் செய்யணும். சரியான விஷயங்களாக இருந்தாலுமே தவறான நேரங்களில் செய்யக்கூடாது. அடுத்த காணொளியில் இன்னொரு டாப்பிக்கோடு சந்திப்போம். அன்புடன் ரியாஸ்.